ஆமா, நான் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்? இவனோட யோசிக்கிற சக்தி உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. பிரின்சிபல் சார், சார் நான் இந்த பசங்களோட சேர்ந்து காசுகாபே டிடெக்டிவ் கிளப்ப ஆரம்பிக்க விரும்புறேன். என்னது டிடெக்டிவ் கிளப்பா? நம்ம இந்த பசங்களோட மூளையை யூஸ் பண்ணி அந்த வியாபாரியோட கணக்க சரி பண்ணிடலாம். நீங்க இத பத்தி என்ன சொல்றீங்க? இவங்க என்னத்த கணக்கு தீக்க போறாங்க? நாத்தத்தை பரப்புனது யாருன்னு கண்டுபிடிக்கிறவங்க அவங்க என்ன வேணாலும் செய்ய முடியும், புரியுதா? இதான் விஷயம்னா அப்ப நானும் உங்க கூட இருக்கேன். சோ டிடெக்டிவ் கிளப்ப உருவாக்குறதுக்கு எல்லாருமே தயாரா இருங்க. ஏதோ இப்ப போட போட்டாச்சு நம்ம காசுகாபே டிடெக்டிவ் கிளப். இந்த ஆபீஸ் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா பயங்கரமான கேஸ் சால்வ் பண்றதுக்கு இதுதான் சரியான இடம். ஒருவேளை இந்த கேஸ சால்வ் பண்ண கசாமா உதவியா இருந்தா அவனோட கேஸ் தான் பார்க்க போறோம். இப்ப என்ன பண்ணலாம்? நேனியோட பிரெயின் புல்லட் ட்ரெயின் விட வேகமா ஓடும். இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த கேஸ சால்வ் பண்ணணும். அப்ப இந்த கேஸோட பேரு வேம்பயர் இன்சிடென்ட். இந்த கேஸ் சீக்கிரமா சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன். கிரிமினல் கிரைம் சீனுக்கு மறுபடியும் திரும்ப வருவான். இன்வெஸ்டிகேஷனை இங்க இருந்தே ஆரம்பிப்போம். எல்லா விக்டிம்ஸும் மேல கிளாக் டவர்ல கடிக்கப்பட்டிருக்காங்க. அநேகமா வேம்பயர் அவங்கள கூட்டிட்டு வந்திருப்பான். சரி வாங்க அப்ப அவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நண்பா கசாமா, கசாமா, இவ என்ன பறவையா மாறிட்டா? இனிமே இவ எதுவும் பேச மாட்டான். அப்ப பறவையோட லாங்குவேஜ் யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாதுப்பா. கசாமா இங்க இருந்த போதுதான் நாங்க பார்த்தோம். அப்புறம்